ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அப்போ வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு நேற்று வானிலை அறிக்கை சொல்லியிருந்தாங்க. ஓகே, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுமா? கண்டிப்பாக. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு முனையில, அதாவது ஹம்மந்தோட்டா இடைப்பட்ட இலங்கையோட தென்கிழக்கு முனையை ஒட்டி இலங்கை தரையை ஒட்டி இப்பொழுது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக, அதாவது ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது இன்றைக்கு இரவு அதே இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்க போகிறது. எங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில தான் உருவெடுக்க போகுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா. இன்றைக்கு இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள், கண்டிப்பா நாளைனா 27ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலைக்குள்ள அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாயிடும். அது இரண்டு வாய்ப்பு இருக்கு. இலங்கையோட கடற்கரையை ஒட்டியே திரிகோணமலை, முல்லைத்தீவு என்று வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, இலங்கையில அப்படியே கொஞ்சம் உள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் உள்ளே மையமாக வைத்து கொஞ்சம் ஏறி அது யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு வாய்ப்பு. அதாவது இலங்கையோட கரையை ஒட்டியே கடலில் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சற்று தரையில் ஏறி வடக்கு மாகாணங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வடக்கு அது கரையை ஒட்டி வந்தால் முல்லைத்தீவு தமிழ்நாட்டு கரைக்கு சற்று 50 கிலோமீட்டர் தொலைவில அது மாமல்லபுரம் போய் செயலிழந்து கரை கிடக்கும். மாமல்லபுரம் போய் செயலிழந்து கரை கிடக்கும். ஒருவேளை இலங்கையில ஏறி அது யாழ்ப்பாணம் வந்தால், யாழ்ப்பாணம் வரும்பொழுதே அது செயலிழந்து கடலில் இறங்கினாலும் கோடியக்கரை முனை அருகே செயலிழந்து தமிழ்நாட்டின் கரையை தொட்டுக்கொண்டே, எப்படி இலங்கை தரையை தொட்டுக்கிட்டே வருதுன்னு சொன்னமோ அதே போல கோடியக்கரையில இருந்து புதுச்சேரி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி நகர்ந்து புதுச்சேரி தாண்டி மரக்காணம் மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில அது கரையேறி முழுமையாக தரையில ஏறி செயலிழந்து தரையேறி அப்படியே வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக ஆந்திர பிரதேசத்தோட திருப்பதி மற்றும் சித்தூர் பகுதியை நோக்கி அது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டே வாய்ப்பு தான். இரண்டு வாய்ப்பு, ரெண்டுமே தமிழ்நாட்டை ஒட்டி தான் அமையுது, இல்லைன்னா தமிழ்நாட்டு தரையை ஒட்டி அமையுது. 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல விலகி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நாம சொல்றோம். இது செயலிழந்து தான் போகுமா இல்ல புயலா மாறதுக்கான? அதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வாய்ப்பு ஒண்ணு சொல்லிருக்கோம்ல, அதாவது திரிகோணமலையை ஒட்டி கடலிலேயே வந்தால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், திரிகோணமலை அருகே வரும்பொழுது அது சென்யார் புயலாகவும் 28ஆம் தேதி உருவெடுக்கும். 28ஆம் தேதி உருவெடுக்கும். சரி, சென்யார் புயலாக உருவெடுத்தாலும் அது வட தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே டெல்டா கரைக்கு கிழக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில, கடலூர் கரைக்கு கிழக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலே நெருக்கமாக அதுவும் மாமல்லபுரம் அருகே கரை கிடக்கணும்னு சொல்லிருக்கோம். மாமல்லபுரத்துல தான் கரை கிடக்கும்னு சொல்லியிருக்கோம். மாமல்லபுரம் அருகே கரை கிடக்கும் பொழுது செயலிழந்துதான் கரை கிடக்கும். சென்னியார் என்பது இல்லாமல் ஒரு மண்டலமாக கரை கிடக்கும் மாமல்லபுரத்துல. சரி, அதாவது இப்ப ரெண்டு என்னன்னா, கோடியக்கரையிலிருந்து மண்டலமா அல்லது மாமல்லபுரம் கரையை தொடும் போது மண்டலமா, இதான். இலங்கை தரையேறினால் புயலாக மாறாது. இலங்கை தரைக்கு கிழக்கு புறம் வந்தால் புயலாக மாறும். புயலாக மாறினாலும் கடலிலே ஒரு நாள் மட்டும்தான் புயல் என்ற பெயர்ல இருக்கும். இடைக்கால புயல், ஒரு நாள் புயல், அவ்வளவுதான். அந்த புயல் இப்ப சூறாவளியா மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு வானிலை அறிக்கை சொல்லிருக்காங்க. உண்மையாங்கய்யா? சூறாவளி எங்க சூறாவளி புரியலையா? அவங்க என்ன சொல்றாங்க? சூறாவளி புயலா உருவாகும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அது அப்படிப்பட்ட புயலுக்கெல்லாம் பேர் இருக்கிறது தெரியலையே. ஏதாவது ஊடகங்கள்ல ஏதாவது பேரை மாத்தி சொல்லிருக்கலாம். வானிலை ஆய்வு நிறுவனம் ஒன்று அறிவித்திருக்கலாம். அத பெயரை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஏதாவது மாற்றி வெளியிட்டு இருக்கலாம், அல்லது திரிந்து வந்திருக்கலாம். அதாவது வானிலை ஆய்வு நிறுவனத்தோட எழுத்துப்பூர்வமான அறிக்கையை நம்ம பார்த்தால்தான் புரியும். சூறாவளி புயல் சொன்னா இலங்கையில அது சூறாவளி புயல் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமே காற்று அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு இலங்கைக்கு. அதான் சூறாவளி டபுள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதாவது புயல் கிடையாது, காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இலங்கையில் இருக்கும் பொழுது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிற இலங்கை என்பதன் காரணமாக கரையில் இருக்கும் பொழுது தரை காற்று வலுவாக இருக்கும். சூறாவளி புயல் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான், அதுதான் கணிப்பு. பெயர்தல் அப்படி வைத்திருக்கிறார்கள். அதாவது தரையில இலங்கை தரை மேல ஏறினால்
4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது இலங்கை. அதனால நிறைய நீரை அள்ளி கொண்டு வந்து உள்ளே கொட்டும். அது இல்லாம 3 பக்கம் அதாவது முக்கோணமா இருக்கு இலங்கைனால அது அடிக்கடி 3 பக்கம்னு தான் வருது. முக்கோணமா இருக்கிறதுனால 3 பக்கத்துல இருந்தும் காற்று வர்ற காரணத்தினால அது ஒரு சூறாவளி புயல் என்று சொல்லலாம். அது உண்மையிலேயே இலங்கையில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட காற்றோட வேகமே விட்டு விட்டு வீசும் காற்று 100 கிலோமீட்டர் இருக்கும் இலங்கையில. ஏன்னா அது வந்து தீவிர புயலோட வேகம் தான் 100 கிலோமீட்டர் நம்ம அறிவிக்கிறோம் எப்போதுமே. ஆனா இலங்கையில் இருக்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட வேகமே விட்டு விட்டு வீசும் காற்று வேகத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று 65-70 விட்டு விட்டு வீசும் காற்று 110 வரைக்கும் போகலாம் இலங்கையில. அதனாலதான் அதை சூறாவளி புயல் என்று அறிவித்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஆமா, இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் வெள்ளத்திலிருந்து சென்னை தப்பிக்குமாங்க? அதாவது இப்பொழுதைக்கு அந்த நிகழ்வு இலங்கையில் ஏறி அது திரிகோணமலை அருகே முல்லைத்தீவு அருகே இறங்கினாலும் அல்லது யாழ்ப்பாணம் அருகே இறங்கினாலும் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கரை தொடங்கி கீழக்கரை ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி தூத்துக்குடி மாவட்ட எல்லை தொடங்கின்னு சொல்லலாம். அதிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தையும் தாண்டி ஆந்திர பகுதி தெற்காந்திர பகுதிக்கும் நிறைய மழை இருக்கு. நிறைய மழை இருக்கு. கொஞ்சம் வழக்கத்திற்கு அதிகமான மழை தான். அதாவது கொஞ்சம் பயிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கக்கூடிய மழை தான் தெரியுது. பயிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கிற மழை தான். குறைந்தபட்சம் பயிர்களையாவது மூழ்கடிக்கும். தாழ்வான பகுதிகளுக்கு நீர் தேங்கும் கண்டிப்பா. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏனென்றால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையே ஒரு நாள் இருக்கு. இப்போ 28ஆம் தேதி இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்குது. ராமநாதபுரத்துல 27ஆம் தேதி இரவே தொடங்கினோம். 27ஆம் தேதி தூரல்லாம் ஆரம்பிச்சிடும் கடலோர மாவட்டங்கள்ல, டெல்டா மற்றும் தென்கடலோரம் ராமநாதபுரத்துல எல்லாம். 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் தொடர்ச்சியாக இடைநில்லா மழை பொழிவாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். இடைநில்லா மழை பொழிவாக தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும். இதனால கொஞ்சம் பாதிப்பு அடையதான் செய்யும். இதுல ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கூட 28, 29 நிறைவடைஞ்சிடும். ஆனா டெல்டா மாவட்டங்களுக்கு 28 பிற்பகல் அல்ல 28 இரவுல இருந்து 28 தொடர் மழை பொழிவு சொல்றேன். தொடர்ச்சியா நிறைய கனமாக பெய்யக்கூடிய மழை 28 இரவுல இருந்து 29ம் 30ஆம் தேதி 2 நாளும் ஒரு குறைந்தபட்சம் இந்த 48 மணி நேரத்துல ஒரு 30 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை கொட்டி கொண்டே இருக்கும் கனமழையாக. 30 மணி நேரம் தொடர் மழை அப்படின்னா என்ன ஆகுது? அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதாவது தொடர் மழை பொழிவு என்பது மிதமான மழை லேசான மழையாக இருந்தால் பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்ல. மிதமான மழையாக ஒரு 30 மணி நேரம் பெய்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனா தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்யும். அப்பப்ப திடீரென்று ஒரு வலுவான மழையும் இருக்கும். திடீர்னு சடன்னு ஒரு அரை மணி நேரம் வலுவா பெய்யும். அப்புறம் சீரா லேசா பெஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு மிதமா மாறும். திடீர்னு வலுவா பெய்யும். திடீர்னு லேசா பெய்யும். இப்படி மாறி 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 மழைப்பொழிவு அமைந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 29, 30ஆம் தேதி. சென்னையை பொறுத்த வரைக்கும் 28 தொடங்காது, 29 தான் தொடங்கும் சென்னைக்கு. இல்ல சென்னைக்கு அதுக்கு முன்னாடியே தூரெல்லாம் தொடங்கிடும். இந்த தொடர்ச்சியான மழை சொல்றேன்னா இல்லையா, தொடர்ச்சியான மழை என்பது 29 தொடங்கும். அது பிற்பகல்ல தொடங்கணும்னு வச்சுக்கலாம், தீவிரமாகும் 29 பிற்பகல்ல இருந்து 30ஆம் தேதியும் டிசம்பர் 1ஆம் தேதி முற்பகல் வரைக்கும். அதாவது 29 பிற்பகல், 30 நாள் முழுவதும், டிசம்பர் 1ஆம் தேதி முற்பகல். ஆக அதுலயும் ஒரு 48 மணி நேரம். ஆக அது டெல்டாவாக இருந்தாலும் வடகடலோரமாக இருந்தாலும் 48 மணி நேரம் தொடர் மழை இருக்கு. இதுல ஒரு 30 மணி நேரம் தொடர்ச்சியாக கனமழை இருக்கு என்பதைதான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மழை பொழிவு உள்ளேயும் போய் பொழியும். அதாவது கல்வராயன் மலை வரைக்கும் போய் பொழியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லை வரைக்கும், அதே போல திருவண்ணாமலையோட செங்கம் வரைக்கும், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் இருக்கும். அதே போல டெல்டாவில இருந்து உள்ளே திருச்சி வரை இருக்கும், நாமக்கல் எல்லை வரை இருக்கும். அதே போல தம்மம்பட்டி சேலம் மாவட்ட எல்லை வரை இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மணப்பாறை வரை இருக்கும். தெற்கே திருச்சியில மணப்பாறை. திண்டுக்கலுக்கும் கூட இருக்கலாம். திண்டுக்கலுக்கு எல்லாம் கனமழை தான் இருக்கும், பாதிக்கிற மழை இல்ல. அதே போல மதுரை வரை கூட இருக்கும் தென் மாவட்டங்கள்ல. ஆனா சிவகங்கைக்கு உறுதியா உண்டு, மதுரைக்கு அப்பப்போ கனமழையாக கொடுக்கும். ஆனா இந்த எல்லை வந்து இந்த மாதிரி இருக்குது, நிறைய மழை பொழியக்கூடிய எல்லை. கிழக்கே வர வரதான் அதிகம். குறிப்பாக கடல் ஓரம், அதாவது வேதாரண்யம்ல இருந்து அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர பகுதி அதாவது கொஞ்சம் நீர் சூழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கடலோர கிராமங்கள், அதுவும் ஆறுகள் கடல்ல கலக்கக்கூடிய இடங்கள்ல மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும்.
இப்ப பயிர்கள்லாம் வந்து நான் சேதமடையும் சொல்லியிருக்கேன். அப்ப விவசாயிகளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, வடிகால் வசதியை சரியாக வைத்துக் கொண்டாலே பெய்ய பெய்ய வடிய விடலாம், பெய்ய பெய்ய வடிய விடலாம். ஆனா உள் மாவட்ட மக்கள் வெள்ளம் வருதுன்னு திடீர்னு பெய்யற மழையை வடிய விடக்கூடாது, பெய்ய பெய்ய தான் வடிய விடணும். ஏன்னா உள்ளே வந்து அளவா இருக்கும், அவசரப்பட்டு பெய்யற மழையை வடிய விடக்கூடாது. கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பாதிக்க மழை இருக்கிறதுனால பெய்ய பெய்ய வடிவிட்டே இருக்கணும். இறுதியாக மழை எப்போ நிக்குன்னு பார்த்து மழையை கட்டிடணும், தண்ணி தேவையை பூர்த்தி செய்வதற்கு. அப்படி இருக்கணும். ஆகவே ஆனால் சில மாவட்டங்கள்ல வெள்ளம், அதாவது மழை நின்றும் வெள்ளம் அடிவதற்கு சில நாட்கள் பிடிக்கும், அப்படியும் இருக்கு. மழை நின்றும் வெள்ளம் அடிவதற்கு சில நாட்கள் பிடிக்கும். ஆகவே அப்படியும் இருக்கு. உங்களுடைய நில அமைப்பு, மாவட்டம் இருப்பிடம் உள்ளேயா மத்தியிலையா கடலோரமா என்பதையெல்லாம் நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்ல அரசு வந்து இப்ப என்னன்னா, கடைமடை பகுதிகள் இப்ப வந்து திருச்சியில பெய்தாலும் அது நாகப்பட்டினத்துக்கு வரும் மழை, சரி, அது திருவண்ணாமலையில் பெய்தால் அந்த மழைப்பொழிவு கடலூருக்கு வரும், அது ஆந்திர பிரதேசத்தோட சித்தூர்ல பெய்தாலும் கொசத்தலை ஆறு வழியாக சென்னைக்கு வரும். ஆகவே இப்படி உள் மாவட்ட மழை கடலோரம் வரும் என்பதனால கடலோரம், கடலில் கலக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு, கடல்ல கலக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டும். தாழ்வான பகுதியில இருந்தால் அவர்களை மக்களை வெளியேற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். ஒன்று. மற்றொன்று, தாழ்வான பகுதி உள்ளே இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா ஆறு ஓடும் பொழுது அந்த ஆறுகள்ல தீவு திட்டா இருக்கும், அதுல என்ன செய்வாங்க, குடிசை போட்டு கூட சில பேர் இருக்காங்க. ஆடு மேய்ப்பவர்கள், வாத்து மேய்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு மேய்ப்பவர்கள் கூட அங்கேயே மாட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. கடந்த முறை கூட பல எருமை மாடுகள் கூட கடல்ல போய் கடல்ல போய் கடல்ல 2 நாள் நீந்திக்கிட்டு இருந்ததெல்லாம் பாவமா இருந்துச்சு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு மீட்பதற்கு கூட ஒரு யாருமே உதவி இல்லாமல் அப்படியே மூழ்கி போனது, ரொம்ப வேதனை. உயிர்கள் என்று கூட மதிக்காமல் இருந்தோம். அப்படியெல்லாம் நடைபெறாமல் இருக்க கால்நடைகளுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கொடுக்கணும். ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும். அவர்களுக்கு அந்த எச்சரிக்கையை சொன்னாலே அவர்கள் அது புரிந்து கொள்ள, அச்சம், பீதி ஏற்படுத்திக் கொள்ளாமல், இது வந்து பெரிய அளவுல பீதியை ஏற்படுத்தி விடாம உள்ளதை உள்ளபடி சொல்லி, எந்த இடம் தாழ்வான இடம் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். மேடான பகுதிக்கு செல்லணும். ஆற்று கரை கடல்ல கலக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. கடல்ல வந்து கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும், கடலோரத்துல கடல் அரிப்பு இருக்கும். கடல்ல அதாவது புயலுக்கு முன் கொஞ்சம் கடல் நோக்கி காற்று இருக்கும், புயல் வரும் என்று அச்சப்படக்கூடாது. கடலை நோக்கி காற்று இருக்கும். இலங்கையில நிகழ்வு இருக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து காற்று இலங்கை நோக்கி போகும். வரக்கூடிய 28, 29, 30ஆம் தேதி இலங்கையை நோக்கி கடல் நோக்கி போகும். கடல் புயலுக்கு காற்று போகும், புயல் கரையேறும்போது செயலெடுக்கும். அதான் நம்ம சொல்றோம், புயலுக்கு காற்று போகும், புயல் கரையேறும்போது செயலெடுக்கும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. இதை மட்டும் நம்ம அச்சமின்றி, பீதிமின்றி, புரிதலோட நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்க வழங்க வேண்டும். இறுதியா வந்து சென்னை மக்கள் உஷாரா இருக்கணுமா? சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவோட அளவு எப்படி இருக்கும், வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், இவையெல்லாம் அறிந்து அதற்கேற்ற நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். தேவையில்லாம போய் பாலத்து மேல வண்டி இப்ப நிறுத்துறது, இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அதாவது தேவையில்லாம பீதியின் காரணமா இப்ப பாலத்தை நிறுத்தி அது ஒரு டிராபிக் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி இல்லாம தொடர்ந்து இன்னும் வந்து 29ஆம் தேதிக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு தேதி 26 தான், 27 இருக்கு, 28 இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாள் எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி அதோட தீவிரம் உணர்ந்து, உண்மையிலே நான் சரியாக சொல்வேன், அது எப்படி இருக்குமோ தெரியாது, இதையெல்லாம் கூர்ந்து அறிந்து அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே தான் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க 30ஆம் தேதி வரைக்கும் மழை சொல்லிருக்கீங்க, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நன்றி.